குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ செஷனில் 8th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டியில் ப்ரெஷர் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குது. ப்ரெஷர், விண்ட்ஸ், ஸ்ட்ரார்ம்ஸ் அண்ட் சைக்ளோன்ஸ். அப்போ இந்த யூனிட்டில் இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது 8th ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின். ஆனால் எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் இந்த கொஸ்டின் கேட்கலாம். Why fallen leaves rise in the air or trees bend when a strong wind blows? ஏன் கீழே விழக்கூடிய இலைகள் காற்று வரும்போது மேலோட்டு எழும்புது, பறக்குது. அதே மாதிரி பெரிய விண்ட் அடிக்கும்போது ட்ரீஸ் எல்லாம் கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இதோட ஆன்சர் என்னென்னா, the force exerted by the wind creates wind pressure which causes fallen leaves to rise in the air and bending or swinging of trees when a strong wind blows. இப்போ வலுவான காற்று வீசுது. அப்போ என்ன, கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இலை எல்லாம் பறக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி மரம் எல்லாம் என்ன ஆகும், கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கும். இதுக்கு காரணம் wind pressure. What is wind pressure? A pressure exerted by the wind force is called wind pressure. விண்டால் உருவாகக்கூடிய ஃபோர்ஸ்னால் வரக்கூடிய ப்ரெஷர் தான் இந்த விண்ட் ப்ரெஷர். இந்த காற்று அடிக்கும்போது இலைகள் இந்த ஏன் பறக்குதுன்னா, கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இலைகளோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது ரொம்ப வேகமாக ஸ்பீடாக வரக்கூடிய காற்றோட ப்ரெஷர் இந்த இலைக்கு மேலே வரும்போது அது அந்த ஃபோர்ஸை தாங்க முடியாமல் எந்த டைரெக்ஷனில் விண்டு வருதோ அதுக்கு நிறைய மேலே எழும்பி பறக்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது ஏன் ட்ரீஸ் பெண்ட் ஆகுதுன்னா, ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஏன்னா அதோட ட்ரங்க் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய செல்லுலோஸ், லிக்னின் அப்படிங்கிற 2 மெட்டீரியலால் ஆகியிருக்கும். அதனால் இப்போ இந்த காற்றோட ஃபோர்ஸ் மரங்களோட கிளைகள்லையும் இலைகள்லையும் தண்டு பகுதியிலையும் படும். ஆனால் தண்டு பகுதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மரங்களில் வளையக்கூடிய தன்மை கொண்ட கோலன்ஹைமா செல்ஸ் இருக்கும். அப்போ இந்த காற்று வேகமாக ஃபோர்ஸாக அதோட தண்டு பகுதியில் அடிக்கும்போது இந்த கோலன்ஹைமா கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கும். இந்த மாதிரி மரங்கள் வளைஞ்சு கொடுக்காம அப்படியே நிமிர்ந்து நின்றுதுன்னா காற்றோட வேகத்தால் மரங்கள் ஒடிஞ்சு விழுந்துடும். அப்போ அந்த நிலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் மரங்கள் அதிகமாக காற்று வீசும்போது காற்றோட ப்ரெஷர்னால் அது ஒடிஞ்சு விழாமல் இருக்க கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குது. இந்த காற்றெல்லாம் நின்னதுக்கு அப்புறமா திருப்பியும் மரங்கள் பழைய நிலைமைக்கு திரும்பும். So, why fallen leaves rise in the air or trees bend when a strong wind blows? The force exerted by the wind creates wind pressure which causes fallen leaves to rise in the air and bending or swinging of trees when a strong wind blows. அப்போ ஏன் கீழே விழுந்து கிடக்கிற இலைகள் காற்றடிக்கும்போது பறக்குது, இல்லை மரங்கள் வளைஞ்சு கொடுக்குது? காற்றின் விசையால் ஏற்படக்கூடிய அழுத்தம் காரணமாக இலைகள் பறக்குது. அதே போல் மரங்கள் வளைஞ்சு கொடுக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் மை சேனல்.